ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைல்ட் லெக்சர். இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது என்ன கிராஃப்ட்னா டிராஃபிக் சிக்னல் லைட் தான். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ரெட், எல்லோ, அப்புறமா கிரீன். இது எப்படி செய்யணும்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வச்சு தான் நான் சுற்றுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் கம்மு, ஒரு காயின் சர்க்கிள் போடுறதுக்கு பென்சில், அப்புறமா நம்ம ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இது மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம், கப்பு மாதிரி. அதை நம்ம இங்கே மிடில் போடுறதுக்கு. ஓகேவா, நீங்கள் உங்ககிட்ட இது மாதிரி இல்லைன்னா ஒரு கார்ட்போர்ட்லேயே இது மாதிரி இருக்கும், அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்ககிட்ட ஏதாச்சும் பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா சிசர், அப்புறமா கலர் பேப்பர் வேணும். எல்லோ கலர், கிரீன் கலர், ஒயிட் கலர், ரெட் கலர், அப்புறமா பிளாக் கலர். வாங்க இப்போ நம்ம பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இப்போ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பிளாக் கலர் நீங்கள் ஃபுல் பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் பேப்பரை இப்படி வச்சு அந்த நீங்கள் எடுக்கிற ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் சுற்றி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட சிலிண்டர் சைஸ்க்கு. அப்புறமா இன்னும் அப்படி தான், ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க நீங்களும். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் ஷீட்டில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருப்போம்ல, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த மிடில் நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. மிடில்னா இந்த மிடில், இந்த லாஸ்ட்டில் நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க காயினை வச்சு. ஓகே, நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் சர்க்கிள் போட்ட அப்புறம் இந்த சர்க்கிள் கரெக்டாக இதுக்கு மிடில் இருக்கணும். இந்த சர்க்கிளை நம்ம ஈஸியாக 3 சைடில் கட் பண்ணலாம். இது மாதிரி மடிச்சிட்டாலே நம்ம சர்க்கிளாக கட் பண்ணும் போது அது 3 சைடில் வந்துடும். மாதிரி பண்ண அப்புறம் இந்த ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டா நம்மளுக்கு இது மாதிரி சிலிண்டர் மாதிரி வருமா, இது நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 3 சர்க்கிளும் வந்துடும் கரெக்டாக மிடில். ஓகே, நம்மளுக்கு இந்த பேப்பர் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அது இது ஷேப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சின்னஸாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் நம்மளுக்கு வேணும். இப்போ இது பிளாக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி செய்யணும். ஓகே, அதுக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த கரெக்டாக இந்த சைஸில் தான் நீங்கள் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் இது எடுத்துக்கோங்க. ஒரு ஜஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். கரெக்டாக எனக்கு சைஸ் வர மாதிரி இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் எடுத்துக்கலாம். ரெட் கலரில் கரெக்டாக இது மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி கூட மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெட்டு நான் இதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கலர்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்ககிட்ட ஒயிட் கலர் பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பரை நீங்கள் ஸ்கெட்சாலையோ க்ரையான்ஸாலையோ இல்லை பெயிண்டாலையோ அடித்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எல்லோவும் இங்கே நீங்கள் ரெட் கலர் கட் பண்ணிங்கல்ல, அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணி
போட்டுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ரெட்டு எல்லோ ரெடி ஆச்சு. இப்போ நம்ம வந்து கிரீன், இதுவும் கரெக்டாக அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட் நம்ம வந்து 3 கலர்லேயும் நம்ம கட் பண்ணிட்டோம். இது நம்ம வந்து சைடாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பாட்டில் இருக்குதுல அதில் வந்து இதோ இந்த பிளாக் கலர் வந்து நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். அங்கலாம் அப்படியே நம்ம வந்து நீங்கள் என்ன சிலிண்டர் மாதிரி இது எடுக்கிறீங்களோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து இந்த சிலிண்டர் மாதிரி இது இல்லைன்னா நீங்கள் அந்த கார்ட்போர்ட் மாதிரி கூட ஒன்று வரும், அதுவும் உங்ககிட்ட ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களையே இது மாதிரி இது மாதிரி இருக்கும். எந்த கம்பார்ட்மெண்ட் பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் இருக்குதா, இது மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து பேப்பரில் ஒட்டிடலாம். நான் முதல்ல சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கரெக்டாக வந்திருக்கணும்னு. ஸோ இங்கே மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துருக்குதுல, அதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் தான் நம்ம வந்து கரெக்டாக சைஸ் எடுத்தோம்ல, அதனால் வந்து ரெட் கலர் மாதிரியே எல்லாமே இருக்குதா செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த சைடில் இருக்கிறதுல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 3 இதுவுமே கட் பண்ணியாச்சு. நம்ம முதல்ல வந்து ரெட் கலர் ஒட்டிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்று பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏன் மாதிரி இது மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் ஆகிருக்குதுல்ல அந்த பக்கம் தான் ரெட் கலர் ஒட்டணும். ஓகேயா, அது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரெட் கலர் ஒட்டியாச்சு. இப்போ வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து கலர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து உங்ககிட்ட இருக்க ஸ்கெட்சோ இல்லாட்டி க்ரையான்ஸு இல்லாட்டி கலர் பென்சிலோ அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அதே வந்து நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இது இருக்குதுல்ல, இதான் நம்ம வந்து இப்போ வந்து வெள்ளை சைடு வந்து இப்படி போட்டு போகிறோம். கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் கொஞ்சம் லூஸ் பண்ணி நீங்கள் போட்டால் தான் நம்மளுக்கு சுற்றும் போது வந்து அது சுற்றும், இல்லாட்டி அது சுத்தாது. நான் வந்து லூஸாக விட்டுருக்கேன். இப்போ வந்து அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இருக்குல்ல அதோட ஆப்போசிட் பாருங்களேன். இது இப்படி இருக்குதுன்னா
இங்கே இது இருக்குதா, இங்கே கை வச்சுக்கிறேன். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி ஒட்டி இருக்குமா, அந்த சைடு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து A4 ஷீட் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து இது வந்து மடித்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க பென்சில் வச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரோல் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் வந்து லூஸாக பண்ணாதீங்க, கொஞ்சம் டைட்டாக பண்ணுங்க. ஓகே, இங்கே நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இது அவ்வளோதான். நான் வந்து இப்போ பென்சில் போட்டிருக்கேன், உள்ளே போட்டிருக்கேன்ல, அது வரலனால இன்னும் பென்சில் வச்சு நான் வந்து இப்படி அழுத்தினா வந்துடுது. ஸோ நம்ம இங்கே மிடில் இருக்குதுல்ல, இங்கே நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. கொஞ்சம் அந்த இடத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படி இருக்குது, நான் அங்கேருந்து கட் பண்ணிக்கிறேன். இங்கே கட் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும் கூட கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுவும் இந்த பின்னாடி பக்கம் நம்ம இப்படி ஒட்டி இருக்கும்ல, அந்த சைடு வந்து இப்படி ஒட்டிடும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அழுத்திக்கோங்க, ஈஸியாக இருக்கும் ஒட்டும் போது. இது மாதிரி இந்த பின்னாடி சைடு வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் அப்படியே ஏதாச்சும் இடத்துல ஒட்டிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி எடுத்தீங்கன்னா எங்கே க்ளோஸ்டாக இருக்கோ அங்கே ஒட்டாமல் எங்கே ஓப்பனாக இருக்குதோ அங்கே ஒட்டுங்க. இது ஏன் மாதிரி எடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் இது ஐடியா பண்ணி ஏதாச்சும் எடுத்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ரெட்டு இருக்குதுல்ல, அது இடத்துல ஒட்டாமல் நம்மக்கிட்ட க்ரீன் லாஸ்ட்டில் தானே க்ரீன் இருக்கும், அது அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஊற்றி கொஞ்சம் காய வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட்டு. நம்ம பார்த்தீங்களா, ஈஸியாக வீட்டிலையே இருக்கிற திங்ஸ் கூட நம்ம ஒரு டிராஃபிக் சிக்னல் லைட் மாதிரி நம்ம செஞ்சுட்டோம். அதுவும் சூப்பராக சீக்கிரமாகவும். நீங்கள் வந்து ஸ்கூல் எக்ஸிபிஷனில் வந்து நீங்கள் வந்து இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் சின்ன பசங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இன்னைக்கோட வீடியோவில். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.